இது வந்து பூஸ்ட் முட்டாய், இது வந்து மார்ச் மேலோ, இங்கே இருக்குது குச்சி முட்டாய், இதுதான் குருவி ரொட்டி. கரும்பு முட்டாய், வெயிட் கல் மாதிரியே ஷேப்பில் இருக்கும், அப்படியே பார்க்குறதுக்கு சாக் பீஸ் மாதிரியே இருக்குங்க பாருங்க. இது வந்து கம்மர் கட்டு. இது வாவ், இங்கே பாருங்கள் நம்மளோட பாரம்பரிய கேமு. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80s 90s ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ஷாப் தான் வந்திருக்கிறோம். எஸ், என்ன மாதிரி 90s கிட்ஸுக்கும் என்னை விட முன்னாடி வந்து 80s கிட்ஸுக்கும் ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் இந்த கடை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம 90s அந்த டைமில் வந்து பார்த்த ஸ்வீட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து இவங்ககிட்ட வந்து இப்போவும் வச்சுருக்காங்க 2022. ஸோ என்னென்ன வச்சுருக்காங்க, என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த சைட்லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே வந்து என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இது என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா பிங்க் ஜவ்வு மிட்டாய். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 25 ருபீஸ் தான். இவ்வளோ நிறையா தராங்க. இதுவும் ஒரு ஜவ்வு மிட்டாய் தான். இது வந்து கருப்பட்டி இஞ்சி ஜவ்வு, இதுவும் ஒரு டைப் ஜவ்வு மிட்டாய் தான். எல்லாமே வந்து 25 ருபீஸ் ரேஞ்ச் தான். இது வந்து கேரமல் ஜவ்வு மிட்டாய். அது ஜவ்வு மிட்டாயில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரொம்ப நேரம் இதை வந்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இது குயிக்காக வந்து சாப்பிட்டு முடிக்க முடியாது, ரொம்ப நேரம் வச்சு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஃபுல்லாகவே ஜவ்வு மிட்டாயாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கலர் காசு மிட்டாய். பாருங்கள், காசு ஷேப்பில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது பேர் கலர் காசு மிட்டாய். இங்கே இருக்கிற நிறைய ஸ்வீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 90s கிட் தான் நானும். பட் நிறையாது நான் வந்து 90s பார்க்காத ஸ்வீட்ஸு எல்லாமே வந்து நிறையாவே வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம ஏதாவது அந்த 90s டைமில் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நம்ம இந்த கடையில் வந்து பார்த்து வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இது வந்து பூஸ்ட் மிட்டாய். பாருங்கள், ஒரு டேப்லெட் மாதிரி வச்சுருக்குறாங்க, நல்லா இருக்குது. கருப்பட்டி காசு ஜவ்வு மிட்டாய். இது வந்து பீடா மிட்டாய். இது வந்து மார்ச் மேலோ. எல்லோரும் ஆண்ட்ராய்டில் வந்து ஒரு ஓஎஸ் வந்து வெர்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, மார்ச் மேலோன்னு சொல்லிட்டு. அது இங்கே ஒரு மிட்டாயாக முன்னாடி இருந்துருக்கு பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து பேப்பர் அப்பளம். இது வந்து நல்ல ஒரு ஹேண்ட்மேடு ப்ராடக்ட் தான். வந்து நல்லா ஸ்லிம்மாக ஒரு அப்பளம் மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஸ்வீட் தரக்கூடிய ஒரு அப்பளம் இதான் பேப்பர் அப்பளம்னு வச்சுருக்காங்க. பேப்பர் அளவுக்கு வந்து நல்லா ஸ்லிம்மாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சர்பத்தெல்லாம் வச்சுருக்காங்க. திண்டுக்கல் புது மாப்பிளை சர்பத். இது வந்து நம்ம சர்பத் வந்து நார்மலாக லெமன் கூட போட்டு கொடுப்பாங்க இல்லையா, ரோட் சைடு ஸ்டாப்லலாம். நம்மளே வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம சம்மருக்கு இதை வந்து யூஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குருவி ரொட்டி. இதை வந்து குருவி ரொட்டின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு பாட்டு ஞாபகம் வரணும். குச்சி முட்டாய் குருவி ரொட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சாங் உங்களுக்கு ஞாபகம் வரும். குச்சி முட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரண்டி செல்ல குட்டி. இங்கே இருக்குது குச்சி மிட்டாய், இதுதான் குருவி ரொட்டி. ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். தென் அடுத்த ஐட்டம், இது சின்ன வயசில் பார்த்துருக்கேன், சிகரெட் மிட்டாய். அப்படியே சிகரெட் மாதிரியே இருக்கும். நம்ம வந்து இது வந்து மிட்டாய் தான். ஸோ குழந்தைங்க எல்லாமே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது வந்து இனிப்பு மிளகாய் ஷேப்பில் வந்து வச்சுருப்பாங்க. இது பார்த்துருக்கேன். இது கலர் கயிறு மிட்டாய். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இப்போ வரைக்கும் கூட நிறைய ஷாப்பில் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். இந்த மிட்டாய் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இது வந்து நூல் மிட்டாய். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட்டில் வந்து கலர் நூல் வச்சு பண்ணது. இது வந்து கலர் கயிறு மிட்டாய். ரெண்டுமே சேம் தான், இந்த கலர்ஸ் மட்டும் தான் வேரி ஆகுது. இது வந்து கம்மர் கட்டு. இது வந்து கீ கம்மர் கட்டு, நெய் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய கம்மர் கட்டு, நல்லாயிருக்கும். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. போலோ மிட்டாய். இங்கே பாருங்கள், நல்லா பெரிய சைஸாக இருக்குது. இது பாருங்கள் சுகர் ஜெல்லி மிட்டாய். இது நான் சாப்பிட்ருக்கிறேன், நல்லாயிருக்கும். சுகர் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் அப்படியே மேலே இருக்கும், கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும் அது. இது வந்து சூடம் மிட்டாய். சூடம் ஷேப்பில் வந்து வச்சுருப்பாங்க, சூடம் மிட்டாய். இதுதான் கல்கோனா. இங்கே பார்த்தீங்கன்னா கல்கோனா. இது பார்த்திங்கன்னா கொய்யா மிட்டாய். இது வந்து தேங்காய் மிட்டாய். இது வந்து பார்த்திங்கன்னா சீரக மிட்டாய். இது கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடியது. எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிடக்கூடிய ஒன்று தான். நடக்கடலை பாலிஷ். இதுக்குள்ளே வந்து கிரவுண்ட் நட் வச்சுருப்பாங்க, அதை சுற்றி வந்து கேண்டி இருக்குது. இது பார்த்திங்கன்னா மஸ்கோத். நீங்கள் திருநெல்வேலியில் வந்து மஸ்கோத் அல்வா சாப்பிட்ருப்பீங்க, இது வந்து தனியாக வந்து மஸ்கோத். அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா எடைக்கல் மிட்டாய். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய தராசு இருக்கும் பார்த்திங்களா, வெயிட் மெஷின். அதில் வந்து கல் வைப்பாங்க இல்லையா, 50-100 கிராம்ஸ் வெயிட்டுக்கெல்லாம். அந்த வெயிட் கல் மாதிரியே ஷேப்பில் இருக்கும், அதுதான் எடைக்கல் மிட்டாய். அடுத்தது பார்த்திங்கன்னா சாக் பீஸ் மிட்டாய். அப்படியே பார்க்குறதுக்கு சாக் பீஸ் மாதிரியே இருக்கும். அங்கே பாருங்கள், பிங்க் கலர் சாக் பீஸ் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு நிறைய பேர்த்துடைய ஃபேவரட் ஐட்டம் புளிப்பு மிட்டாய். இது கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க, சூப்பராக இருக்கும் இது. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா பென்சில் மிட்டாய். அப்போ வந்து சிகரெட் மிட்டாய் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் பென்சில் மிட்டாய். இந்த மாதிரி பேப்பரில் ரேப் பண்ணி இந்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு பென்சில் மாதிரியே இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு மிளகாய் மிட்டாய். ஃபஸ்ட்டு பார்த்த மிளகாய் மிட்டாய் ஒரே கலரில் இருந்துச்சு, இது டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும், டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த குருவி ரொட்டி காட்டும்போது நான் சொல்லியிருந்தேன், குச்சி மிட்டாய் ஒன்று காட்டினேன். இதுவும் ஒரு டைப் குச்சி மிட்டாய் தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டைப்ஸில் இருக்கும் குச்சி மிட்டாய். உள்ளே வந்து டாய்ஸோடு இருக்கும். நம்ம வந்து குழந்தைங்களாம் வந்து நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணலாம் இதை வச்சு.
அண்ட் இது வந்து ஆரஞ்சு மிட்டாய், கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க, செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஆரஞ்சு மிட்டாய். வாவ், இங்கே பார்த்தீங்கன்னா காட்டன் கேண்டி, அதாவது பஞ்சு மிட்டாய். இங்கே கலர் கலராக அப்படியே வானவில் கலரில் ரெயின்போ கலர்ஸில் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். பஞ்சு மிட்டாய் இந்த அளவுக்கு இப்படி ஒரு பேக்கிங் பண்ணி டப்பாவில் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. பெருசாக வந்து ஒரு ஸ்டிக்கில் தான் வச்சு பார்த்துருக்குறேன். இது உண்மையிலே நல்லா இருக்குது, டெஃபினட்டாக ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கரும்பு மிட்டாய். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுருக்காங்க, பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கரும்பு அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா டிஸ்கோ மிட்டாய், கலர் கலராக ரேப்பிங்ஸோட சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. தென் எல்லோரும் இப்போ வரைக்கும் சாப்பிட்டு இருக்கக்கூடிய தேன் மிட்டாய். இங்கே பார்த்திங்கன்னா இது கலர் தேன் மிட்டாய், இது வந்து பிளெயின் தேன் மிட்டாய். இதுமாரி வச்சுருக்காங்க. ரெண்டுமே வந்து 35 rupees தான் வந்து பாக்கெட்டு. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஸ்வீட் கேண்டி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம வந்து கேம் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ப்போம். 90s கிட்ஸுக்கான கேம்ஸுமே வந்து என்னென்ன நம்ம விளையாண்டோமோ அது எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் திங் இதுதான் உண்டி வில்லு. நம்ம நிறைய பேர் பார்த்து யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து கல் ஏதாவது ஒன்று வச்சுட்டு இப்படி விடுவோம். ஸோ இதை ஏதாவது வச்சு மாங்காய் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவுமே இங்கே இருக்குது. நீங்கள் இப்போ கூட நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா பலூன் இப்படி இருக்குது. நம்ம வந்து வாயால் ஊதி இந்த மாதிரி பலூன்ஸ் வந்து வர வச்சுக்கலாம். வாவ், இங்கே பாருங்கள் நம்மளோட பாரம்பரிய கேமு பம்பரம். இதெல்லாம் இப்போ நிறைய பேர் மறந்துட்டோம். இப்படி இருக்குதுன்னே தெரியாது. எல்லாமே ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் விளையாடி இந்த இதெல்லாம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. நிச்சயமே இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினெட்லி. வாவ், இது பார்த்திங்கன்னா ஒரு போட்டு. இது நான் சின்ன வயசில் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து உள்ளே வந்து ஃபயர் ஒன்று பண்ணிவிட்டு இது வந்து தண்ணியில் விட்டோன்னா அது வந்து மூவ் ஆகும். இது வந்து 80 rupees போட்டிருக்காங்க. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கூட இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. சின்னதாக ஒரு பேட்மிண்டன் மாதிரி ஒன்று வந்து வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே ஜீரக மிட்டாயும் இருக்குது, இங்கே ஒரு பாலும் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்டுக்கிட்டே விளையாடிக்கிட்டே சாப்பிட்லாம். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டம் பாருங்கள். சின்னதாக கன் துப்பாக்கி வந்து வச்சுருக்குறாங்க. இதுக்கான புல்லட்ஸுமே வந்து இது கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 50 rupees தான். நீங்கள் பாருங்கள், விசில் மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்வீட்டு விசில் எல்லாமே சேர்த்து செட்டாக வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் மிட்டாய் இருக்குது, பாம்பே ஜவ்வு மிட்டாய். ஸோ இது வந்து கோல்டு ஃபிஷ் மிட்டாய், ஃபிஷ் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிட்டாய். தென் இது வந்து பாக்கு மிட்டாய். ஸோ இதில் வந்து பாக்கு ஸ்மெல் வரும், பாக்கு ஃப்ளேவர் இருக்கும் இதில். அண்ட் இதெல்லாம் வந்து காசு மிட்டாய். இது வந்து சில்வர் அண்ட் இது வந்து கோல்டு. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் சின்னதாக நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. 100-200க்கு மேலே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் ஷார்ட்ஸ் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கேண்டின்னு ஒன்று இருக்குது. சின்ன வயசில் நம்ம இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருப்போம். இதை பல்லால் கடிச்சிட்டு அப்படியே வந்து குழந்தைங்களாம் அப்படியே ஜூஸ் அப்படியே குடிச்சிட்டு இருப்பாங்க. நல்லா ஸ்டிக் மாதிரி இருக்கும் ஜூஸு, நல்லா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வந்து அவைலபிள் இருக்குது, நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய டைப் ஆஃப் கடலை மிட்டாய்ஸ் எல்லாமே இருக்குது. சின்ன வயசில் இந்த மாதிரி ஸ்வீட்டை நிச்சயமாக எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. நான்லாம் வந்து இது யூஸ் பண்ண ஞாபகம் இருக்குது. இந்த இது நான் யூஸ் பண்ணல, பட் இது நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணேன். எத்தனை பேர் இது யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேம் ஐட்டம் பாருங்கள், அடி பம்பு மாதிரி இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு டாய்ஸ், நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக எவ்வளோ தான் டாய்ஸ் வந்தாலும் கிட்ஸுக்கு அந்த பாரம்பரியம் மறக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரியலி ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதோட பழைய 90s என்ன மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்க் இருக்குது, குழந்தைங்களாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாஸ்க் போட்டுக்கலாம். கொரோனாக்கு போடுற மாஸ்க் இல்லைங்க, இது ஃபேஸ் மாஸ்க். இது பார்த்தீங்கன்னா ஃபேனு. இது வந்து இந்த சாக்லேட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இது வந்து இது கூட கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு இப்படி பண்ணோன்னா ஃபேன் மாதிரி அழகாக சுற்றும், அது பறந்து போய் விழுகும். செம்மையாக இருக்கும். இது நானும் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
வாவ், இங்கே பாருங்கள், நான் சின்ன வயசில் விளையாண்ட கேம் இதே தான். இதே வீடியோ கேமு நான் பிளாக் கலரில் ஒன்று வச்சுருந்தேன், செம்மையாக இருக்கும். அப்போல்லாம் இந்த மாதிரி இப்போ நிறைய கேம்ஸ் இருக்குங்க இதுக்குள்ளே எப்படி தான் இவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்னு தெரியல. பிளாக் அண்ட் ஒயிட்டில் எக்கச்சக்கமான கேம்ஸ் இதில் இருக்கும். இந்த மாதிரி 4 ஆரோ பட்டனு இது பட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி விளையாடி இருக்கோம். செம்மையாக இருக்குது. இன்னுமே இது வந்து சேல் பண்ணுறாங்க. நிச்சயமாக உங்கள் கிட்ஸுக்கு வந்து வாங்கி கொடுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி PS2 மாதிரி இந்த டைப்பில் கூட வச்சுருக்காங்க. இது நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஓல்டு ட்ரெடிஷ்னல் படி இது வாங்கினாலும் வாங்கிக்கலாம், நியூவாக வந்து இந்த டிசைன் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இது வந்து வாட்டர் கேம்ஸ். இங்கே பாருங்கள், ஐஃபோன் ஷேப்லலாம் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா இது மேலே போயிட்டு வரும். இது வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம போடணும், அதுதான் வந்து சேலஞ்சு. 2 ரெட்டு வந்து நான் சேர்த்துட்டேன். செம்மையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் திருவிழா டைமில் வந்து நீங்கள் கோயிலுக்கு வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நிறைய இடத்துல பார்க்க முடியறதில்ல. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கிட்ட வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியோட ஸ்பெஷலு குரு ஊறுகாய். இது வந்து அந்த சைடு ஏரியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இங்கே வரைக்குமே வந்து நிறைய ஷாப்பில் சேல் பண்ணுறாங்க. நிறைய டைப் ஆஃப் ஊறுகாய்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கிடைக்கும் இது. ஏன்னா நீங்கள் நார்மலாக வந்து எலுமிச்சை ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் இதான் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து நிறைய டைப் இருக்குது. இங்கே பாருங்கள், தக்காளி பூண்டு ஊறுகாய், கார்லிக் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய். இது போக வந்து பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு பேஸ்ட்டு கூட இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணி ரைஸில் பிணைஞ்சி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஜிஞ்சர் பிக்கல் இது கூட இருக்குது. மேங்கோ ஜிஞ்சர் பிக்கல், இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் பாட்டிலும் இருக்குது, சின்ன சைஸ் பாட்டிலும் இருக்குது, பெருசு இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 80s 90sலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு காம்போ ஒன்று வந்து வச்சுருக்காங்க. இது வந்து எல்லா டைப் ஆஃப் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 150 ருபீஸ் இது. இதுக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸ், இந்த பாக்கு, அந்த ஜாமு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாமே நம்ம பார்த்து சாப்பிட்ட ஐட்டம்ஸ் தான். தென் இது வந்து பார்த்திங்கன்னா பென்சில் மிட்டாய், தென் சிகரெட் மிட்டாய், அப்புறம் காயினு, போலோ, கயிறு மிட்டாய், மார்ச் மேலோ, எடைக்கல் மிட்டாய். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து சின்ன சின்னதாக கொஞ்சமாக குவான்டிட்டிஸ் போட்டு ஒரு காம்போவாக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும், குறிப்பாக வந்து குழந்தைங்க யாருக்காவது பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இதை கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கடைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வந்து ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே தான் நீங்கள் வாங்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்து போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். நான் இந்த கடையை பார்த்துட்டு எனக்கு சும்மா போக மனசு இல்லை. நான் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னு பாருங்கள். இப்போ பென்சில் மிட்டாய் எடுத்துருக்கிறேன், தென் மிளகாய் மிட்டாய் எடுத்துருக்கிறேன், குச்சி மிட்டாய் எடுத்துருக்கிறேன், தென் இது வந்து காயின் மிட்டாய், இது வந்து கலர் காசு மிட்டாய், நிறக்கடலை மிட்டாய், அண்ட் சிகரெட் மிட்டாய், அப்புறம் ஒரு மார்ச் மேலோ. இவ்வளோ ஐட்டம்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பிரித்து சாப்பிட்டு காட்டி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஷாப்பிங் ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. இப்போ வந்து இவங்ககிட்ட வந்து இந்த கடை போக பக்கத்துலேயே வந்து ஒரு கடை இருக்குது. இது வந்து ஆக்சுவலி லாக்டவுனுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது. லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்தே இவங்க வந்து வச்சுருக்காங்க. அது வந்து சின்னதாக ஒரு கடை வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அவினாஷி ரோட்டு பீலமேட்டில் வந்து SMS ஹோட்டல் ஆப்போசிட்டில் தான் வந்து இருக்குது. ஆப்போசிட்டில் இங்கே 2 கடை இருக்குது. இது போக வந்து சரணம்பட்டிலையும் ஒரு கடை இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த சின்ன கடையில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அங்கேயே வந்து பார்த்துக்கலாம். வாங்க போகலாம். ஓகே, இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன கடை. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்த கடை. இது வந்து சின்னதாக வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்து சூப்பர் மார்க்கெட் மாதிரி அங்கே வந்து போட்டிருக்காங்க. இதுலேயுமே வந்து சின்ன சின்னதாக ஐட்டம்ஸ் அங்கே பார்த்த எல்லா ஐட்டமுமே இங்கே இருக்குது. இங்கே வேணாலும் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் டைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you guys in another video. Bye 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 bye.